ஹலோ ஃபுட்டீஸ், எனக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா முட்டைக்கோஸ் ஹல்வா. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். நான் மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் சாப் பண்ணி. அப்புறம் 10 to 15 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் சர்க்கரை, அப்புறம் 1 டம்ளர் பால். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் கட் பண்ண முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி போட்டுக்கிறேன். அதுலேயே இந்த பால் அதுலேயே ஊற்றிக்கிறேன். ரொம்ப பால் 1 கிளாஸ்க்கு மேலே ஊற்றாதீங்க. பால் ரொம்ப ஊற்றாதீங்க. நம்ம வந்துட்டு இதை இட்லி குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இட்லி குக்கரில் நம்ம 10 to 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடிடலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வேகுனா போதும். அடுத்தது பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு முந்திரியும் பாதாமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச முட்டைக்கோசையும் முந்திரியும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இது ரன் பண்ணி எடுத்துடலாம். அரைச்சி வச்ச இதுலேயே சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் இதையும் மிக்ஸியில் போட்டு ரன் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு பேனில் சூட் பண்ணலாம். முந்திரி பாதாம் வறுத்தெடுத்த அதே பேனில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு முட்டைக்கோஸ் மிக்ஸில் அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். முட்டைக்கோஸ் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டே வரணும். திக்காக வர வரைக்கும் அல்வா பதத்துக்கு. சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெய் பத்தலைன்னா அப்பப்போ நெய் விட்டு கலரிக்கோங்க.
நெய் கொஞ்சமாக நான் விடுறேன். பாருங்கள், நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு எதுக்கு போடுறேன்னாக்கா அந்த ஸ்வீட்னஸை அதிகமாக காட்டுறதுக்கோசரம் தான் போடுறேன். பாருங்கள், நல்லாவே திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறது முந்திரி பாதாம் போட்டு கலந்துக்கலாம். முட்டைக்கோஸ் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.